ஓம் சாந்தி. தீபாவளியின் சுபமான இந்த வேளையிலே, பாவனமான இந்த விழாவிலே அனைவருக்கும் எல்லையற்ற சுப ஆசைகள் நிறைந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரம்பிதா பரமாத்மா தீபராஜா அவர் நாம் அனைவரின் ஜோதியை விழிப்படைய செய்துள்ளார், ஜோதியை ஏற்றியுள்ளார். இந்த ஜோதியானது அமர ஜோதியாகும், சதா பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஜோதியாகும். இந்த ஜோதியின் ஒளியின் வழியிலே நாம் நடப்பதன் மூலம் அனைத்தும் சுபமாக இருக்கும், நற்காரியங்களாக முடியும். வாரான உயர்ந்த பாவனையை நாம் வைக்கின்றோம். வாரான சுப ஆசைகள், சுப பாவனை நிறைந்த அந்த மனம்தான் உண்மையான தீபாவளி கொண்டாடுவதாகும். இந்த உற்சவத்தை சீரும் சிறப்புமாக அனைவரும் கொண்டாடுகின்றார்கள். தீப மாலை ஏற்றுகின்றார்கள். இதற்கு முன்பு வீட்டின் மூலை முடுக்கெல்லாம் நாம் தூய்மைப்படுத்துகின்றோம், வண்ணங்கள் அடிக்கின்றோம். மேலும் தீபம் ஏற்றும் பொழுது மூலை முடுக்கெல்லாம் தீபத்தை ஏற்றுகின்றோம். ஏனென்றால் மனித வாழ்க்கையிலே அஞ்ஞான இருளால் சூழ்ந்திருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே பரமாத்மா வந்து ஞானத்தின் தீபத்தை ஏற்றுவிக்கின்றார். நாம் இருளிலிருந்து நீங்கி ஒளியை நோக்கி வருகின்றோம். இது சுயம் தனக்காக மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் அனைவருக்கும் தீபத்தை ஏற்றுகின்றோம். இந்த பாவனையில் தான் சுயம் தனது ஜோதி சதா விழித்தெழியட்டும், பிறருடைய ஜோதியும் விழித்தெழ செய்வோம். இந்த பாட்டானது ஒரு ஜோதியின் மூலம் அநேக ஜோதிகளை ஏற்றிக்கொண்டே செல்வோம். தீபாவளியின் பொழுது ஒரு பக்கம் மகாலட்சுமிக்கும் பூஜை செய்கின்றோம், மறுபக்கம் கணேஷ்க்கும் பூஜை செய்கின்றோம். மேலும் அந்த நாள் புதிய கணக்கை நாம் எழுத ஆரம்பிக்கின்றோம். பழைய கணக்கினுடைய பேலன்ஸை எடுக்கின்றோம். புதிய கணக்கில் மகாலட்சுமி மற்றும் கணேசனை நாம் வரவேற்கின்றோம். விநாயகனை விவேகசீலன் என்றும், இவ்வாறு நாம் புதிய கணக்கை துவங்கும் பொழுது கணேசனுடைய அந்த சிம்பாலிக் சிம்பலையும் வரைகின்றோம். ஸ்வஸ்திக் வரைகின்றோம், அதில் ஒவ்வொரு புள்ளியையும் வைக்கின்றோம். கணேஷ் விவேகம் நிறைந்தவர். ஆகவே இந்த தீபாவளியிலே அனைவருக்கும் இவ்வாறான கிஃப்டை பெற்றுக்கொள்ளுங்கள். பரமாத்மாவிடமிருந்து இந்த கிஃப்ட் ஆனது சதா நமது புத்தியானது திவ்யமாக இருக்கட்டும், சதா ஒரு நிலையாக இருக்கட்டும், சதா ஒரே ஒரு பரமாத்மாவுடன் இணைந்து இருக்கட்டும். இவ்வாறு புண்ணிய கணக்கு சேமித்து சேமித்து தன்னுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை பெருகிக் கொண்டே செல்லவும். மகாலட்சுமி சிம்பலானது அனைத்திலும் நாம் சம்பன்ன நிலையை, அனைத்திலும் முழுமையான நிலையை காண்பிப்பதாகும். நமது எண்ணம், சொல், செயல் அனைத்தும் தூய்மையாக இருக்கட்டும். இதன் மூலமாக நான் அனைத்திலும் முழுமையான சம்பன்ன நிலையை நாம் அடைவோம். இதன் மூலமாக மகாலட்சுமி நமக்கு முன்பே பிரகட்டாவார்கள். இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கை விஸ்டம் மற்றும் வெல்த்தால் நிரம்பி இருக்கட்டும். சுப பாவனை, சுப ஆசை நான் உங்கள் அனைவருக்காக வைக்கின்றேன். சுகம், சாந்தி, அனைத்து பொக்கிஷத்திலும் நிரம்பியவர்களாக இருங்கள் என வாழ்த்துகின்றேன். உண்மையான தீபாவளி வீடு மகிழ்ச்சியால் நிரம்பி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு என்னுடைய சுப ஆசைகள், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஹாப்பி திவாலி. ஓம் சாந்தி.